வணக்கம் நண்பர்களே, இது ஆட்டோடெக் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி ஹேஷ்பேக் வெர்ஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்களா இல்லையான்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த வண்டியை. ஸோ அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ஃபுல்லாக அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோண்டா சிட்டி இது பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு நேம். ஸோ ஹோண்டா சிட்டியோட ஹைலைட் என்ன அப்படின்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்க பெட்ரோல் இன்ஜின் ஐவிடெக் பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் ஐவிடெக் பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரோல் இன்ஜின் வந்து ரொம்ப கேப்பபிளான இன்ஜின். ஸோ வித் நிறையா பார்த்தீங்கன்னா மோர் டிரைவர்ஸ் அண்ட் ஃபன்ஃபுல் டிரைவர்ஸ் எல்லாமே இந்த இன்ஜின் தான் சூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் பெட்ரோல் இன்ஜினில். ரொம்ப லக்ஸரி செடன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி தான் ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷனாக அமையும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி இந்தியாவில் நிறையாவே நோன் நேமாக இருக்குது இத்தனை நாளாகவே. ஸோ இப்படிப்பட்ட ஹோண்டா சிட்டியை தான் இப்போ ஹேட்ச்பேக் வெர்ஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் இந்த தாய்லாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இந்த வெஹிக்கிளை ஹேட்ச்பேக் வெர்ஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட லான்ச் பார்த்தீங்கன்னா குளோபலாக எல்லா ஹோண்டா ஜாஸையும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவிலையும் ஹோண்டா ஜாஸை இந்த வெஹிக்கிள் ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஹேட்ச்பேக்கோட டிசைனை பற்றி பார்க்கலாம். ஸோ டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் சிடன் போல தான் ஃபுல்லாக அப் டு ஃப்ரண்ட்டில் இருந்து உங்களுக்கு ரியர் டோர் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு மேஜர் சேஞ்சஸும் கிடையாது. இதோட பில்லர் பார்த்தீங்கன்னா ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹேட்ச்பேக் மாதிரி கொண்டு வரதுக்காக ரீடிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரியர் பம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒன் செகண்ட் இதோட டைல்லேம்ப் டிசைன் பார்த்தீங்கன்னா இசட் ஷேப் டைல்லேம்ப் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரெட் கலர் சிட்டி ஹேட்ச்பேக் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பெக் RS வெர்ஷன். ஸோ இந்த RS வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ்லேயுமே முன்னாடி லான்ச் பண்ணாங்க. பட் ஆனால் இந்தியாவில் அவர் இந்த RS வெர்ஷன் எதுவுமே இன்னும் லான்ச் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் இதோட டைமென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 4349 mm. ஸோ இது சப் 4 மீட்டர் உங்களுக்கு ஹேஷ்பேக்கில் வராது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணுறப்ப கண்டிப்பாக சப் 4 மீட்டராக தான் லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வித்து 1748 mm வித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1400 mm ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வீல் பேஸை பற்றி பேசணும் அப்படின்னா வீல் பேஸ் ஆப்வியஸ்லி செடன் வெர்ஷன் விட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2589 mm இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. செடன் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 2600 mm யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். இப்போதைக்கு கொடுத்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 135 mm தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணுறப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 165 mm ஆர் அபோவ் தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக சிட்டியில் கொடுத்துட்டு இருக்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 mm ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது RS வெர்ஷன். ஸோ RS வெர்ஷன் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜின் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.0 லிட்டர் 3 சிலிண்டர் VTEC டர்போ சார்ஜ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த VTEC டர்போ சார்ஜ் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா 120 bhp பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். டார்க் பார்த்தீங்கன்னா 173 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா CVT ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கூட மேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ண i20லையும் பார்த்தீங்கன்னா டர்போ சார்ஜ் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே 1.0 லிட்டர் டர்போ சார்ஜ் இன்ஜின் தான். அந்த இன்ஜினில் கொடுத்துருக்க பவரும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒன்றும் பெரிய அளவில் ஒரு மேஜர் சேஞ்ச் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நெக்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற ஹோண்டா சிட்டி செடனில் இருக்க போல தான் இருக்குது. ஸோ ஒரு சில சேஞ்சஸ் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா அமேஸில் கொடுத்துருக்க போல ஒரு சிம்பிள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது RS வெர்ஷன் அப்படின்றனால ஸ்போர்ட்டியர் லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆல் பிளாக் தீம் இன்டீரியரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்சைடில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். இந்த 8 இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஆல்ரெடி நிறையா ஹோண்டா கார்ஸில் பார்த்த போல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹோண்டா கனெக்ட் டெக் அந்த ஆப்போட உங்களுக்கு வரும். அதோட பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ இது ரெண்டுமே சப்போர்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் இதோட சீட்ஸ். ஸோ சீட்ஸ்னு எடுத்துக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸ்லேயே மேஜிக் சீட் அப்படின்ற ஒரு அவைலபிலிட்டி ஆப்ஷனும் நமக்கு இருக்குது. ஸோ அந்த மேஜிக் சீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஹோண்டா ஜாஸ் இந்தியாவுக்கு ஃபேமஸ் ஆனதே அந்த மேஜிக் சீட் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான். ஸோ சேம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜிக் சீட்டுமே இதில் இன்சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோண்டா ஜாஸை என்ன தான் கட் பண்ணாலும் நம்ம மிஸ் பண்ணாத போல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது. இந்த ஹோண்டா சிட்டியோட லான்ச் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹோண்டா ஜாஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஹோண்டா ஜாஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் ஹோண்டா சிட்டியை மேக் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் ஹோண்டா சிட்டியோட ஹேஷ்பேக் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு நல்ல ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இந்தியாவில் ஆஃபர் பண்ணிகிட்ருக்க ஹோண்டா ஜாஸோட வேரியன்ட்ஸில் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஹோண்டா சிட்டி ஹேட்ச்பேக்கோட ஹைலைட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் 1.0 லிட்டர் டர்போ சார்ஜ் இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஃபியூல் எஃபிஷியன்ட் இன்ஜினாகவும் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி 23.3 kmpl கொடுக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் CVT. ஸோ CVTயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிலையபிள் தான் ஹோண்டாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க CVT. ரப்பர் பேண்ட் எஃபெக்ட்லாம் கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட லோவர் வேரியன்ஸில் 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
ஸோ இந்த வெஹிக்கிள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் இந்தியாவுக்கு வருமா? வராதா? அப்படின்றத பத்தி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்படி ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, ஆட்டோடெக் தமிழ் சேனல்ல கண்டிப்பா அத பத்தி அப்டேட் பண்ணுவோம். இதுவரை ஆட்டோடெக் தமிழ் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆளா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.